வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்க்க போற திரைப்படம் கைலன். ஷிவ்தா, ரம்யா பாண்டியன், பிரஜனுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கைலன். படத்தினுடைய டைரக்டர் அருள் அஜித், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அமீன் அண்ட் எடிட்டர் இக்னேஷியஸ் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ஹர்ஷா. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஷிவ்தா, ரம்யா பாண்டியன், பிரஜன், மனோபாலா, ஞானசம்பந்தர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய ஏஐ இந்த டெக்னாலஜி மூலிமா என்ன மாதிரியான நல்லதும் சரி கெட்டதும் சரி நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குது இந்த கைலன். அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து ஷிவ்தா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. அதை தொடர்ந்து ஆன்லைனில், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்ல இருக்கும்போது ஒரு கால் வருது. அந்த காலில் பேசக்கூடியவங்க இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுங்க, இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு மிரட்டல் வந்து விடுறாங்க. ஸோ இதை வந்து கேட்ட போலீஸும் சரி, கவர்மெண்ட் சைடில் இருந்தும் சரி, அவங்க இது என்னது இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் அதுக்குள்ளவே வந்து பப்ளிக்கிட்டேயும் ஒரு பேச்சு எல்லாம் இது அடிப்படுது. இதெல்லாம் பண்ணோன்னா அப்போ இவங்க என்ன டெரரிஸ்டா அப்படின்ற மாதிரி பேச்சு ஒரு பக்கம் வருது. ஸோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெரரிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்ட் அப்படின்றவங்க யார் அப்படின்றத பற்றியும் பேசிடுது. சும்மா அப்படியே போகிற போக்கில் ஒரு லைனில் அப்படி சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஏற்கனவே இதனுடைய ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அண்ட் அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது, இந்த கதைக்கும் ரம்யா பாண்டியனுக்கும் என்ன சம்மந்தம், அண்ட் பிரஜன் இதில் எப்படி இன்வால்வ் ஆகிருக்கிறாரு, ஷிவ்தா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக உள்ளே வந்திருக்கிறதுனால இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குது இந்த கைலன். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியனுடைய இந்த படம் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா மனோபாலா இதில் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஷிவ்தா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் தான் சூஸ் பண்ணி நடிப்பாங்க. இது வரைக்கும் தமிழில் வந்ததாக இருக்கட்டும், ஈவன் மலையாளமாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கேரக்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காகவே அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்டு ஜீரோவாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்து மாறா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மாதவன் ஹீரோ, ஸ்ரதா ஸ்ரீநாத் ஹீரோயினாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரிப்பிங்கான ஒரு போர்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதே கண்கள், இந்த மாதிரியான படங்களில் ஒரு வில்லனிக்கான ஒரு ஹீரோயினாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளாக்கோட சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக எப்படியெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றது. அதை தொடர்ந்து ரம்யா பாண்டியன் ஒரு ரொம்ப சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரொம்பவே வந்து அதிகப்படியான ஒரு எமோட் ஆகுற மாதிரி அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி மேலோக்காவே ஒரு குழப்பத்திலேயே அவங்கள வச்சுக்கிட்டு இருந்து நம்மளை வந்து காட்டுறாங்க. அவங்க இந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு ஏதோ ஒரு இருக்குதே அப்படின்ற மாதிரியான கொண்டு வரக்கூடியது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பிரஜனுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவரும் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்கிறாரு. அண்ட் மற்றபடி எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த கைலன் படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, கதையும் சரி நல்லாவே இருந்தது. அண்ட் கொஞ்சம் வந்து ஸ்க்ரீன் பிளே மட்டும் பெட்டராக இருந்ததுன்னா இன்னும் சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அண்ட் இந்த படத்துலேருந்து ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்கிறாங்க. ஏஐ வந்துனால என்னெல்லாம் இருக்குது அண்ட் ஏஐ வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அது மூலயமா என்ன மாதிரியான பாதிப்பு வரும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தை ஃப்யூச்சரில் எப்படிலாம் அவங்க கொண்டு போவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்லதா கெட்டதா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த சோஷியல் மீடியான்றது முக்கியமாக இந்த நியூ டெக்னாலஜிஸ்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ, எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான்றதையும் சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த கைலன் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்குது, தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்தீங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீட்டெயில் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட விப்ளெக்ஸ் தவிர்த்து விப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.